ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னை வாசிகள் சங்கம். இப்போது ஒரு சங்கமானது இயக்கம் பார்க்கும்போது நம்ம சில விஷயங்களை கவனத்தில் செலுத்தணும். அந்த சங்கமானது இயக்கம் எப்போ நடத்துனாங்க, எங்கு நடத்துனாங்க, யாரால் உருவாக்கப்பட்டது, அதோடய நோக்கம் என்ன, அதோட செயல்பாடில் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்கா, அல்லது ஏதாவது சட்டம் எதுவும் போட்டிருக்காங்களா அந்த இயக்கத்தோட அழுத்தத்தால் அப்படிங்கிறத நோட் பண்ணணும். அந்த மாதிரி நோட் பண்ணி இன்றைக்கி நம்ம சென்னை வாசிகள் சங்கத்தை முடிக்கும். இப்போ சென்னை வாசிகள் சங்கம் 1852 கஜுலி லட்சுமி நரசு அப்படின்னு மட்டும் நின்றுவோம். அப்படி இல்லை, பக்கத்தில் சீனிவாசனார்ன்ற ஒரு பேர் புக்கில் இருக்குது. 1852 கஜுலி லட்சுமி நரசு மற்றும் சீனிவாசனார் மற்றும் அவங்களை சேர்ந்தவர்களால் நிறுவப்பட்டது. இந்த நோட் பண்ணிக்கணும். அப்போ சீனிவாசனார் அப்படின்னு எக்ஸாமில் கொஸ்டின்ஸில் இருக்கும்போது நமக்கு சின்னதாக ஒரு டவுட் வரும். சீனிவாசனார் அதில் இருந்தாரா அப்படின்னு? ஆமாம், இருந்தார். அதை நோட் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கள், அடுத்த பாயிண்ட். இவ்வமைப்பில் வணிகர்களே அதிக எண்ணிக்கையில் அங்கம் வகித்தனர். இது ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. சென்னை வாசிகள் சங்கத்தில் வணிகர்கள் தான் அதிக உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க. அடுத்து அதாவது நோக்கங்கள் பாரு, 2 நோக்கம். தனது உறுப்பினர்களின் நலன்களை முன்னெடுப்பது, வரிகளை குறைக்க கோரிக்கை வைப்பது. இது 2 தான் அவங்களோட முக்கிய நோக்கம். இப்போ வரிகளை குறைக்க கோரிக்கை வைப்பது ஓகே, வணிகர்கள் இந்த வரிகளை குறைக்க கோரிக்கை வச்சாங்க, ஒரு செயின் லிங்க் மாதிரி வச்சுக்கலாம். தனது உறுப்பினர்களின் முன்னேற்றத்தை முன்னெடுப்பது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அது நம்ம கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். தனது உறுப்பினர்கள் நலன்களை முன்னெடுப்பது, வரிகளை குறைக்க கோரிக்கை வைப்பது, 2 பாயிண்ட். அடுத்து, கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவு அளிப்பதை எதிர்த்தனர். கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளுக்கு ஆதரவு அளிப்பதை எதிர்த்தனர். வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் சித்திரவதைப்பதற்கு எதிராக இவ்வமைப்பு நடத்திய போராட்டம் முக்கியமான பங்களிப்பாகும். அந்த பாயிண்ட் ஒன்று. இவ்வமைப்பு மேற்கொண்ட முயற்சியால் சித்திரவதை ஆணையம் நிறுவப்பட்டது. சொன்னா அப்போ சித்திரவதை ஆணையம் உருவாகிறதுக்கு முயற்சி பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம். விளைவாக சித்திரவதை முறைகள் மூலம் கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் ஒழிக்கப்பட்டது. அப்போ சித்திரவதை ஆணையம்னு ஒன்று போடப்பட்டதும் சித்திரவதை சட்டம் ஒழிக்கப்பட்டதும் இது 2க்கும் முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் தான். அடுத்து, இவ்வமைப்பு 1862 செயலிழந்து இல்லாமல் போனது. 10 வருஷம் தான் இருந்திருக்கு. 1852 1862 இந்த மாதிரி நம்ம படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், படிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.